விருந்தாது கையேந்து சாப்பிட்றது பேர் விருந்தாங்க. அது நாம கல்யாண மண்டபத்தில் வச்சு நமக்கு சாப்பாடு போடும்போது உணவுப் பொருட்கள் எல்லாம் ஆசைக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டேன். அந்த காலத்தில் கேட்டு போடுன்னுவாங்க. வாழையில போட்ட காலத்துலலாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு போடு. தேவையில்லாததை போட்டு அதை எடுத்துமே இலையில மூடி எடுத்துமே போடக்கூடாது. வேஸ்ட்டாக போகும். உணவுப் பொருளை வீணடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கேட்டு போடுன்னுவாங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டு அவங்களுக்கு தேவையானது பிடிச்சதை நம்ம கொடுத்துட்டு இருந்தால் அது விருந்தாக இருக்கும். எல்லாம் ரெடிமேடாக நீங்கள் 56 ஐட்டத்தை நீங்கள் இலையில வச்சுட்டு நான் வச்சது தான் நீ சாப்பிட்ணுன்னு சாப்பிட சொல்லக்கூடாது. அப்படி சாப்பிட சொல்லும்போது என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் விட்டுடுறோம். அவன் ஒரு இலைக்கு இந்த மாதிரி 1000 ரூபா, 500 800, 1000, 2000 விலை வச்சுக்கிறான். ஒரு இலைக்கு இவ்வளோன்னு அவ்வளோ ஐட்டத்தை அடுக்கி வச்சிடுறான். டக்குன்னு வச்சுட்டு போயின்னே இருப்பானுங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பாதி ஐட்டம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, பாதி ஐட்டம் நமக்கு தேவையில்லாததாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், அப்படியே வச்சு மூடிட்டு போய்டும். மூடி வீணடிச்சதெல்லாம் என்ன ஆகுது, அந்த உணவுப் பொருட்களுக்கு நம்ம செய்த பாவம். அடுத்த ஒரு கல்யாணத்தில் நாமளே தட்டை எடுத்து வீணடிக்கூடாது. வச்சாங்கன்னா வச்சதை சாப்பிடுங்க. இல்லையா வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். இந்த சிஸ்டர்லாம் கூட மாற்றிக்கணும். இதெல்லாம் கூட கர்மாவாக ஆகுது. இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு தான் நாம் போய் உணவுப் பொருட்களை வேணான்னு வீணடித்து வீட்டில் வீணடிக்கிறது, சாப்பிட்டு பாதி தட்டோடு கொட்டுறது, சினிமாவில் காட்டுற மாதிரி ஸ்டைலாக சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அதுலேயே கையை கழுவிடுறது, சாப்பாட்டோடு சேர்த்து கையை கழுவுறது. அந்த வீணடித்த பொருட்களெல்லாம் பசிக்குதான் நம்ம ஒரு நாள் போய் கையேந்தி சாப்பிடுவோம். இன்னும் ஒன்று கௌரவமாக கையேந்தின்னு இருக்கும். அவ்வளோதான். ஆக கர்மாக்கள் கரைக்க 3 முத்தான வழிகள் உண்டு. ஒன்று அனுபவிக்கணும், அது நம்மளால் முடியாது. அதுக்காக ஏதாவது ஈடு கொடுக்கணும். பெரும்பாலும் அது பொருளாதாரத்தால் தான் ஈடு கொடுக்க முடியும். இன்னும் பல வழி இருக்குது, விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. 1 2 சொன்னேன். இந்த தானம் அந்த தானன்ற மாதிரி மாங்கல்ய தானத்துக்கு மாங்கல்ய தோஷத்துக்கு இன்னும் 1 2 சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஈடு கொடுக்கணுங்கிற மாதிரி தான். எல்லாத்தோட ஈடு கொடுக்கறதுல மிக சிறந்தது அன்னதானம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செஞ்சால் கரையிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, நம்மளோட பிரச்சனைகள் தீர்வதை உணரலாம், நம்மளோட பிரச்சனைகள் குறைவதை உணரலாம், நம்ம எதிர்பார்ப்புகள் ஈடேறுவதை உணரலாம், நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது உணரலாம். இது எல்லாமே கர்மா கரைந்ததன் விளைவு தான். நன்றி, வணக்கம்.